வணக்கம். நான் வீரசிங்கம். நேற்றுக்கு சரியாக நள்ளிரவு 12:30 மணிக்கு லண்டனில் நம்மளோட இசைஞானி இளையராஜா அவர்களோட சிம்ஃபனி இசை அரங்கேற்றம் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 100க்கு மேற்பட்ட இசை கலைஞர்கள், லண்டன் பில்ஹார்மோனிக் இசை கலைஞர்கள் இசையமைத்து அதை வியந்து பாராட்டியிருக்கிறார்கள். ரசிகர்கள் வியந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இசைஞானி இளையராஜா உலக மாமேதைகளாகிய பீத்தோவன், மொசாட் போன்ற இசை மேதைகளோடு இணைந்திருக்கிறார். அவருடைய சிம்ஃபனி கனவு நிறைவேறியிருக்கிறது. மிக மகிழ்ச்சிக்குரியது. நாம் நேற்றையிலேருந்து அதை சோஷியல் மீடியா மற்ற அனைவருமே அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான்லாம் நேற்று ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லை. லைவ் நமக்கு கிடைக்குமா அப்படின்லாம் எதிர்பார்த்தோம், கிடைக்கல. அது தகவல் மட்டும்தான் சொன்னாங்க. அது முறைப்படி அதை வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு துபாயில் கூட அது ஒரு லைவ் கான்சர்ட் இருக்குது அடுத்த மாதமும் நினைக்கிறேன். அதனால் அந்த இசையை கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம் மிக மேலோங்கி இருக்குது. கேட்போம். ஆனால் என்னென்னா ஒரு மகா திருப்தி என்னென்னா அது அரங்கேறிடுச்சு அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இசைஞானி இளையராஜாவோட ஒரு கனவு, அதாவது எப்படின்னா உலக சாதனை தான். இதுதான் உலக சாதனை. சாதாரணமாக அவர் ஒரு 1500 படங்கள்கிட்ட இசையமைச்சிருக்காரு. அது ஒரு உலக சாதனை. 15,000 பாடல்களுக்கு மேல் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு உலக சாதனை. 700க்கும் மேற்பட்ட படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அது ஒரு உலக சாதனை. இப்படி நிறைய சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம், ராஜா சாரோடைய சாதனைகளை. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி சிம்ஃபனி இசை அமைச்சு அரங்கேற்றிருக்கிறது இந்தியாவுக்கு பெருமை, தமிழனுக்கு பெருமை. அதை தாண்டி அவர் ஒரு விஷயம் சொன்னார். நான் தமிழன் என்று உணர்வதை விட நான் ஒரு மனிதனாக உணர்கிறேன். அதில் தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு மனிதர், மேதை இசைஞானி இளையராஜா அவர்களை நம்ம எப்படி வேணாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு நாள் போதாது. அவருடைய ஒவ்வொரு பாடலையுமே சிம்பனி இருக்குது. அது ஒவ்வொரு பாடலையுமே ஆராய்ச்சி பண்ணி பேசிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு ஒரு வியக்கத்தக்க ஒரு இசை மேதை. அவரை பற்றியான இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, ஊடகத்தில் பேசுகிறாங்க, தனிப்பட்ட முறையில் பேசுகிறாங்க, எங்கே போனாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க இசைஞானி 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 என்று. அந்த அளவுக்கு அந்த இசையை நம்ம கேட்க ஆர்வத்தோடு இருக்கிறோம். இசையை பற்றி, சிம்பனியை பற்றி அவர் ஏகப்பட்ட விளக்கங்களை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஒரு ஜெயா டிவி நடத்திய ஒரு ப்ரோக்ராமில் நம்ம ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் பிரகாஷ்ராஜ் சார் ஒரு கேள்வி கேட்பார். சார், சிம்பனிலாம் என்ன சொல்லுங்கள். நான் விட மாட்டேன் அப்படிலாம் அடம் பிடிச்சி கேட்பார். அதுக்கு விளக்கம் சொல்லி அவர் இந்த சூஃபட்டுங்கிற ஒரு சிம்பனி இசை மேதையுடைய இசை பீஸ், அந்த ஒரே ஒரு பீஸை மட்டும் அவர் போட்டு காமிப்பார். வாசித்து நம்மக்கிட்ட காமிச்சிருப்பார். அந்த இன்ஸ்பிரேஷனில் ஒரு பாட்டு போட்டேன். அது பாரதி ராஜாவுடைய புதிய வரப்புகள் படத்தில் இடம்பெற்ற இதயம் போகுதுங்கிற ஒரு பாட்டு. ஆனால் அதை காப்பி அடிச்சில்லை, அந்த இன்ஸ்பிரேஷனில் நான் அதை போட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அது என்னென்னா சிம்பனிங்கிறது எப்படி நம்ம அடையாளம் கொள்றதுன்னா, ஒரு பாட்டு இருக்குது, அது ஒரு பாடுறாரு, அது ஒரு சோலோ, அப்புறம் ஒரு ஹம்மிங் ஒருத்தர் கொடுக்குறாரு, அது ஒரு விஷயம். ஒரு சோலோவாக ஒருத்தர் ஹம்மிங் கொடுக்குறாரு. ஒன்றுக்கு மேற்பட்ட இசை கலைஞர்கள் அல்லது இசையமைப்பு செய்வது கோரஸும்பாங்க. 3க்கு மேற்பட்ட ஒரு இசையை சொல்கிறது சிம்பனி. 3க்கு மேற்பட்டன்னா இப்போ ஒரு டான்ஸு ஒன்று இருக்குது, ஒரு கோரியோகிராஃப் இருக்குது. ஒரு கோரியோகிராஃபை கோரியோகிராஃபர் அதை இது பண்ணுறாரு, கண்டக்ட் பண்ணுறாரு. ஒரே மாதிரியான மூமெண்ட்டில் தான் அதை கொடுப்பாங்க. ஒருத்தர் ஒரு ஹீரோ ஆடுறாருன்னா ஹீரோவுக்கு பின்னாடி ஹீரோ மாதிரியே ஆடுவாங்க. ஆனால் இது சிம்பனிங்கிறது எப்படின்னா, ஒரு டியூன் போயிட்டுருக்கும், இன்னொரு டியூன் அதை கிராஸ் பண்ணும், இன்னொரு டியூன் அதை ஓவர்லாப் பண்ணி போயிட்டுருக்கும். இப்படி இப்படி இருக்கக்கூடிய அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இசையை
ஒருங்கிணைந்து அதை நம்மளை கேட்க வைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் சிம்பனி. அதுதான் வந்து இருக்கிற இசையிலேயே உயர்வாக கருதப்படுது. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய கால்குலேஷன். அதுக்கு வந்து மாபெரும் ஒரு திறமை இருந்தால் மட்டும்தான் அது முடியும். அந்த திறமைசாலியாக இசைஞானி இருக்கிறார். அதாவது இன்னும் சொல்லப்போனால் தறி நெய்கிறோம் இல்லையா, தறி நெஞ்சிக்கிட்டு இருக்கும்பொழுது நேராக ஒரு நூல் போகும், குறுக்க ஒரு நூல் போகும். அது மாதிரி தான் இந்த இசை. அது இந்த பக்கம் ஒன்று போகும், இந்த பக்கம் ஒன்று போகும். இப்படி எல்லா இசையும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய ஒரு இசை சிம்பனி இசை. இந்த சிம்பனி இசையை ஒரு தமிழன் நிகழ்த்தி காட்டியிருக்கிறாருங்கிறது வந்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. தொடர்ந்து நாம் இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.